ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மாணவன் சேனல்ல இன்றைக்கு நாங்க ஒரு முழு வீடியோ ஒன்று பார்க்க போறோம். தமிழ்ல வெளிவந்த நவீன கிளாசிக் நூலண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற லெஜெண்ட் ரைட்டர் ஜெயகாந்தன் எழுதின இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போறோம். என்னடா வேற வேற புத்தகங்களை பற்றி தான் சொல்லி கொண்டிருக்கிறான், தமிழ்ல இல்லையாடா நல்ல புத்தகம் என்று நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது. இருக்கவே இருக்கு. இந்த புத்தகம் 40 வருஷ காலமா போனாலும் இந்த புத்தகத்தின் சுவாரஸ்யம் விற்பனையும் இன்று வரைக்கும் குறையாம நடந்துருக்கும். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். இந்த புத்தகத்தின் தலைப்பே இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை ஃபுல்லா வாசிச்சா பிறகு எல்லாருக்கும் விளங்கும். இந்த புத்தகத்தின் கதை எப்படித்தான் இருக்கும் என்னென்றால், இந்த புத்தகத்தின் ஹீரோ ஹென்றி தான். ஹென்றி பப்பா என்றவர் பப்பான்றது ஹென்றியின் தகப்பன். உண்மையில தகப்பன் இல்லை, வளர்ப்பு தகப்பன். என்ன கதை என்றால், பப்பா ஒரு இராணுவத்தில் இருப்பார். பப்பாவும் பப்பா என்ற ஃப்ரெண்டும் பர்மாவுக்கு போராட்டத்துக்காக போயிடும். அப்ப பப்பாட ஃப்ரெண்ட் இறந்துருவார். பப்பாண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆளை அங்க ஒரு கிறிஸ்டியன் லேடி ஒரு ஆளை காதலிப்பது. அப்ப பப்பாண்ட ஃப்ரெண்ட் செத்து போறதால, சண்டையில செத்து போறதால பப்பா அந்த ஃப்ரெண்டின் காதலிய பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்புக்கு வந்துடுவார். தப்பி ஓடி இந்தியா என்ற பெங்களூருக்கு வந்தோன்றிருக்கையில ரயில்வே ஸ்டேஷன்ல பப்பாவும் பப்பாண்ட ஃப்ரெண்டின் மனைவியும் ஹென்ரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தத்தெடுப்பினம். பெங்களூருக்கு வந்த பிறகு ஹென்ரிய தங்கட மகனா நினைத்து பப்பா எப்படி ஒரு ஹென்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸாவும் ஒரு ஆசிரியராகவும் ஒரு பிலோசபராகவும் இருந்து ஹென்றி எப்படி வளர்க்கிறாருன்றதும், அதே பிறகு பப்பா இறந்து போற தருவாயில ஹென்ரிக்கு தண்ட பிறந்த ஊர்ல ஒரு காணியும் வீடும் இருக்கண்டும் அதை ஹென்ரிக்கு உயிலா எழுதி கொடுக்கிறார். ஹென்றி என்ன செய்யறார், பப்பா இறந்த பிறகு தண்ட சொந்த ஊருக்கு திரும்பி வரைக்குள்ள போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு இடமா இருக்கிறதால, ஒரு கிராமப்புறமா இருக்கிறதால ஒரு லொரியை மறைச்சு ஏறுறார். அங்க லொரியின் டிரைவரா துரக்கன் என்ற ஒரு கரெக்டரும், மண்ணாங்கட்டி என்ற ஒரு உதவி செய்யற கரெக்டரும், தேவராஜன் என்ற ஒரு மாஸ்டரையும் அந்த லொரிக்குள்ள சந்திக்கிறார். இப்ப அந்த ஊருக்கு தேவராஜன் என்ற மாஸ்டர் வீட்டிலானவர் தங்குறார். அவற்ற வீட்டுக்கு முன்னுக்கே நீண்ட காலமாக பூட்டப்பட்ட ஒரு வீடு இருக்கிறதையும் அவர் அவதானிக்கிறார். இந்த துரக்கன் என்றவர் யார் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே ஹென்ரிக்கு தெரியாது. பப்பாவினுடைய சகோதரன் தான் துரக்கண்ணு. ஆனா ஹென்ரிக்கு உயில் எழுதி பப்பா கொடுத்திருப்பார். ஆனா இங்க சகோதரமா துரக்கண் இருப்பார். அப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து கூடி ஹென்ரிக்கு அந்த காணியையும் வீட்டையும் கொடுக்கிறதா, அல்லது துரக்கண்ணுன்றத பப்பாவின் சொந்த தம்பிக்கு இரத்த சகோதரத்துக்கு கொடுக்குறான்ற விவாதம் போகுது. கடைசியா அந்த வீடுக்கு என்ன நடந்தது, ஹென்ரிக்கும் துரக்கண்ணுக்கும் உறவு எப்படி சேர்ந்துதா பிரிஞ்சுதா அல்லது பகை வந்துதா, என்ன நடந்ததுன்ற சொல்ற கதை தான் இந்த சுவாரஸ்யமான கதை. இந்த புத்தகத்தின் முடிவு மிக சுவாரஸ்யமா முடிஞ்சிருக்கும். இந்த புத்தகத்துல வர ஹென்றி ஹென்றின் கரெக்டராகவே நாங்க வாழணும் என்ற போலையும், ஹென்றி எங்களுக்கு ஃப்ரெண்டாவும் ஆசிரியராகவும் பிலோசபராகவும் இருக்கிறத நாங்க இந்த புத்தகத்துல பார்க்கலாம். அனைவரும் வேண்டி வாசிக்க வேண்டிய கிளாசிக் தமிழ் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். நன்றி.